அதைத்தான் இங்கே தேசியம், மதவழி தேசியம் என்றும் பிரிக்கலாம். இதை அடிப்பற்றியே அன்னிக்காலத்தில் தேசியம் பிறப்பெடுத்தது என்றாலும் அதன் மூலக்கூறுகள் மனித இனத்தின் சமூக அமைப்பு தோன்றிய காலகட்டத்திலேயே ஏதாவது ஒரு வடிவில் இருந்து வந்துள்ளது என்பதை உணரலாம். நாடு அல்லது தேசம் என்றால் எப்போதும் ஒரே தன்மையில் இருந்ததில்லை என்று பேசும் மணி கருதுகின்றார். எனவே தேசியம் என்ற சொல் ஆழமானதும் விரிவானதுமான விளக்கங்களை கொண்டது. இன்று இந்தியாவில் தேசியத்தின் பரிமாணம் வறுமையை அடியொற்றியும் நீராதாரத்தை அடியொற்றியும் இருப்பதாக கருதுகிறார்கள். தேசியம் என்பது இனம், மதம், மொழி இவற்றையெல்லாம் கடந்து இன்றைக்கு வறுமையையும் ஒரு காரணமாக கொண்டு அனைவரையும் ஒன்று சேர்க்கும் ஒரு காரணியாக அமைந்திருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கு தெலுங்கானாவில் எழுந்திருக்கின்ற சிக்கல்கள், அதேபோல் சத்தீஸ்கட் மாவோயிஸ்ட் எழுப்பியிருக்கின்ற சிக்கல்கள், இதையெல்லாம் உதாரணமாக கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அடுத்து தேசியத்தின் தோற்றம் குறித்த அறிஞர்களிடையே பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. தேசியவாதம் 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் இந்த நிலப்பிரபுத்துவம் மாறி முதலாளித்துவம் தோன்றிய போது ஏற்பட்ட ஒரு நிலை என்று கருதுகிறார்கள். இது மார்க்ஸ் சொல்லுகின்ற கருத்து. ஆனால் பா. கிருஷ்ணன் என்பவர் அவர் கருதுகின்ற கருத்து நாட்டினம் பற்றிய எண்ணம், நாட்டின் உணர்வு, வரலாற்று உணர்வு தோன்றிய காலத்திலேயே உருவாகிவிட்டது என்கிறார். உளவியல் அடிப்படையிலும் வரலாற்று அடிப்படையிலும் நாட்டின் கொள்கையை ஆராயும் போது அதன் தொன்மை நமக்கு புலப்படும். பின்பு இதற்கு உதாரணமாக விவிலியத்திலே ஒரு கருத்தை சொல்லுவார்கள். மோசே என்ற யூத இனத்தவன் பார்வோன் எகிப்து மன்னனாகிய அந்த பார்வோன் அரண்மனையில் வாழும்போது ஒரு நாள் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வருகிறான். அப்போ யூத இனத்தை சார்ந்த ஒருவனை அந்த எகிப்தியன் அடித்து துன்புறுத்துவதை கண்ட பொறாமல் அந்த மோசே அந்த எகிப்தியனை அடித்து கொன்று புதைத்து விடுகிறான். இதிலிருந்து மனித இனத்தின் தோற்றம் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே ஏதாவது ஒரு வகையில் தேசியம் என்ற அந்த 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 பற்று ஒவ்வொருவருடைய மனங்களிலும் இருந்திருக்குது என்பதை உணரலாம். அந்த மோசேவின் நிகழ்ச்சியை வைத்து பார்க்கும்போது மனித இனத்தில் முதலில் அந்த இனவழி தேசியம் தோன்றுவதற்கு அந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என கருதலாம். அறிஞர்கள் தேசியத்தை பற்றி என்ன கருதுகிறார்கள் என்பதை பார்ப்போம். அறிஞர்கள் பார்வையில் தேசியம் தன் நாட்டு அரசின் மீதும் தனியொரு மனிதன் வைக்கும் மிகுதியான நாட்டுப்பற்றுடன் கூடிய மன உணர்வே தேசியம். தனக்கே உரிய பண்பாடு ஆகியவற்றில் தனித்து இயங்கும் சமூகம் ஒரு தேசிய இனம் எனப்படும் என கூறுகிறார் ஸ்டாலின். ஸ்டாலின் நம்ம மேல் சொன்ன அந்த கருத்தை சொல்றார். இவ்வாறு பல்வேறு அறிஞர்களின் கூற்றுக்களை ஆராயும் போது தேசியம் என்பது மனித குலம் தோன்றிய போதே ஏதாவது ஒரு வகையில் உடன் தோன்றி வளர்ந்து வந்துள்ளது என்பதை நாம் பல்வேறு பரிமாணங்களை பெற்று வளர்ந்துள்ளது என்பதை அறியலாம். அது நாம் மேலே சொன்னபடி மதவழி தேசியம், இனவழி தேசியம், மொழி வழி தேசியம், அரசியல் வழி தேசியம், ஆன்மீக வழி தேசியம், இப்படி பல்வேறு வகையாக அது உருவெடுத்து இதில் இப்போ மண்ணின் மைந்தர்கள் என்ற கோட்பாட்டிற்கு இந்த தேசியம் என்ற கருத்து துணை புரிவதாகவும் நாம் உணரலாம். அடுத்து வரலாற்று பார்வையில் தேசியம். இந்த வரலாற்று பார்வையில் தேசியம் என்பது இனக்குழு சமுதாயமாக வாழ்ந்த மக்கள் பின் வேளாண் சமூகத்துக்குள் நுழைந்து அடுத்த கட்டத்தில் அந்த முதலாளிய சமூகத்துக்கு வரும்போது தேசியம் என்ற கருத்தியல் உருவாகியிருக்கும் என அறிஞர்கள் கருதுகின்றனர். நம்ம தமிழ்நாட்டில் கூட அந்த இதற்கு அந்த சேர சோழ பாண்டியர்கள் ஒரே தமிழர்களாக இருந்தாலும் அந்தந்த குலமுறை என்று ஏற்படும்போது சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அவர்களுக்குள் வரும்போது அந்தந்த இனத்தை சார்ந்த அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருப்பதை நாம் பல்வேறு
இலக்கியங்களில் காணலாம். இதை பற்றி மேலை நாடுகளில் இந்த கருத்துக்கள் தோன்றுவதற்கு முன்பே நம் திருவள்ளுவர் கூட இந்த நாடு, அரசு போன்ற விஷயங்களை, செய்திகளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதுவும் தேசியத்தின் கூறாக கருதப்படுகிறது என கருதலாம். மேலை நாடுகளில் தேசியம் அடுத்த தலைப்பு. மேலை நாடுகளில் தேசியம் ஒரு 4-5 நிலைகளில் உருப்பெற்றது. ஒன்று, அந்த இங்கிலாந்தில் அந்த இத்தாலியில் ஏற்பட்ட கல்வி கலை மறுமலர்ச்சி. அங்கே அந்த கான்ஸ்டான்டினோபிளை துருக்கியவர்கள் கைப்பற்றிய போது அங்கே இருந்த அறிஞர்கள் எல்லாம் தங்களுடைய நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேறொரு இடத்துக்கு போனார்கள். அப்போது அங்கே அந்த ஜான் ஸ்கூட்டன்பர்க் என்பவர் அந்த காலத்தில் தான் அச்சு இயந்திரத்தையும் கண்டுபிடித்திருந்தார். அப்போது அந்த கிரேக்க அறிஞர்களுடைய அந்த கல்வி செல்வங்கள் எல்லாம் அச்சில் ஏறி அனைவரும் படிக்க தொடங்கினர். அப்போதுதான் மேலை நாட்டில் முதல்ல குறிப்பாக 15ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அந்த இத்தாலியில் ஏற்பட்ட கல்வி கலை மறுமலர்ச்சி அது ஒரு காரணமாக அமைந்தது. அடுத்து ஜெர்மனியில் தோன்றிய சீர்திருத்த இயக்கம். அது நம்ம மார்ட்டின் லூதர் அவர் அந்த பாவ மன்னிப்பு சீட்டு, ரோமன் கத்தோலிக்கர் ரோமாபுரியிலே வாழ்ந்த அந்த குருமார்கள் எல்லாம் அந்த பாவ மன்னிப்பு சீட்டு என்கின்ற ஒரு வழக்கத்தை பின்பற்றி வந்தார்கள். அதை எதிர்த்து முதலிலே இவர் குரல் கொடுத்து புராட்டஸ்டாண்ட் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ மதத்திலேயே, புராட்டஸ்டாண்ட் என்றால் பிரிவு, அதாவது எதிரணி, புராட்டஸ்டாண்ட் எதிர்ப்பு இயக்கத்தை ஒன்றை தொடங்குகிறார். அப்போ அவர் அதன் மூலம் அவர் மத வழி தேசியத்திற்கு வித்திடுகிறார். மேலும் விவிலியத்தை வேறு எந்த மொழியிலும், லத்தீன் மொழியிலிருந்து வேறு எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க கூடாது என்று அப்போது ஒரு சட்டம் இருந்தது. அதையும் இவர் தகர்த்து லத்தீனிலிருந்து ஜெர்மனிக்கு மொழிபெயர்க்கிறார் விவிலியத்தை. அப்போ தன்னுடைய மொழியின் மீது கொண்டுள்ள பற்றின் காரணமாக இவர் அந்த செயலை செய்தனால் இது மொழி வழி தேசியத்திற்கும் இந்த செயல் ஒரு காரணமாக அமைந்தது என்று கருதலாம். அடுத்தது இதே காலகட்டத்தில், கிட்டத்தட்ட இதே காலத்தில் ஏற்பட்ட அந்த இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழில் புரட்சி. புது இயந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மூலம் மக்களினுடைய முன்னேற்றம். அதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த ஜான் லாக் என்பவர் எழுதின அந்த லிபரலிசம் என்ற புத்தகம். அடுத்து அமெரிக்க புரட்சி. அமெரிக்கா வாழ் மக்கள் அவர்கள் இங்கிலாந்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இந்த பாஸ்டன் தேநீர் விருந்து அந்த நிகழ்ச்சி. அடுத்து பிரெஞ்சு புரட்சி. இது உலகத்திற்கே முன்மாதிரியாக விளங்கிய ஒரு புரட்சி. அவர்கள்தான் முதல் வால்டர் ரூசோ அவர்தான் நாடு என்பது மன்னனும் அல்ல, அதாவது 14ஆம் லூயி என்ன சொன்னார், பிரெஞ்சு மன்னன், நாடு என்பது மன்னனைத்தான் குறிக்கும் என்றார். ஆனால் ஜெர்மனியில் வாழ்ந்த ஒரு மார்ட்டின் லூதர் என்ன சொல்கிறார் என்றால், நாடு என்பது மன்னரையும் மத தலைவர்களையும் குறிக்கும் அப்படி. ஆனால் வால்டர் ரூசோ முதல் அடிக்கிறாரு, நாடு என்பது மக்கள் தான் நாடு, மக்கள் தான் அதிகாரம் பெற்றவர்கள். அவர்தான் இந்த முதல்ல இந்த 3 கோட்பாடுகளை உலகிற்கு அறிமுகம் செய்கிறார்: சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3 சொற்கள் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுடைய மனத்திலும் ஆழமாக வேரூன்றி உலகெங்கும் தேசிய உணர்வு பருவதற்கு அந்த வால்டர் ரூசோ எழுதின அந்த சமுதாய ஒப்பந்தம் என்கின்ற ஒரு நூல் மிக அடிப்படை காரணமாக அமைந்தது. இதையடியொற்றி ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிலும் இந்த தேசிய உணர்வு பொங்கி பரிமளித்தது. அதற்கு ஒரு மூல காரணம் இந்த சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த திசை காட்டும் கருவி.